மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரசத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் தக்காளி சூப் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடலுக்கும் ஆரோக்கியம், சூட்டை தணிக்கும். இதை வந்து இப்போ எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது வந்து 5லேருந்து 6 குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் அது வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம், உரிச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உப்பு, எண்ணெய் ஆஸ் யூஷுவல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் வந்து பாருங்கள், நான் இதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளியை இதில் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மத்து இருந்தாலும் மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்தாலும் மசிச்சுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இந்த ஸ்டார், லவங்கம்லாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு பல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து உரல்ல நச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி நீங்கள் வந்து நச்சு வச்சுருந்தீங்கன்னா நல்ல வாசனையும் கொடுக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. எப்போதுமே கொத்தமல்லி நீங்கள் எடுக்கும்போது கொத்தமல்லியில் இருக்க அடிக்காம வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அடிக்காம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கிள்ளி இதில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம்லாம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து இந்த தக்காளி வந்து விழுது வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விழுதை வந்து இதில் ஊற்றியாச்சு. தக்காளி விழுதை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லலை. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இந்த விழுது இருக்கிற பாத்திரத்தில் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றி இதுலேயே ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்கணும், கொதிக்க விடுவோம். இப்போ தக்காளி சூப் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி சூப் உங்களுக்கு வந்து தயாராகிடுச்சு. ரசத்துக்கு பதிலாக நீங்கள் இதை வைக்கலாம். ரொம்ப வந்து உடம்புக்கும் நல்லது. புளி வந்து நமக்கு உடல் சூட்டை வந்து தணிக்காது. சில டைமில் வந்து வெயில் காலத்தில் நம்ம ரத்தத்தையே வந்து சுண்டிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து புளிக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணி நம்ம ரசமாட்டம் சூப்பாட்டம் வச்சோம்னா இதை வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஒரு பிடி சாதம் எக்ஸ்ட்ராவாகவே எல்லாருமே சாப்பிடுவாங்க. தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.
பெண்களுக்கான தனியான நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் எங்களோட சேனல்ல இருக்கு. ராசி பலன் கூட உங்களுக்காக நாங்கள் வந்து பெண்களுக்காக மட்டுமே போடுறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.